அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். சென்ற வாரங்களில் தொழுகையுடைய அடிப்படை ஆரம்ப விஷயங்கள், தொழுகை யாருக்கு கடமை, தொழுகையை தவற விடுவதில் குற்றங்கள், அது போன்ற விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கு அதான் இக்காமத், அதான் சொல்கிறது இக்காமத், இது ரெண்டுடைய சட்டங்களை சுருக்கமாக பார்ப்போம். அதான் இருக்கிறதே, இது ஷரியத்தில் தொழுகை நேரத்தை அறிவிக்கிறதுக்காக வேண்டி மார்க்கத்தில் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி முஸ்லீம்களை தொழுகை கழிப்பதற்காக வேண்டியும் அதாவான அந்த நேரத்துடைய தொழுகைக்காக வேண்டியும், இதே மாதிரி கலாவான நேரம் தவறின தொழுகை, அதாவது உதாரணம் மக்ரிபுடைய தொழுகை கலாவாகிட்டது, இஷாவுக்கு பிறகு இஷாவுடைய நேரத்தில் நாங்கள் கலா செய்கிறதா இருந்தாலும் அந்த நேரத்தில் அதான் சொல்லி தொழுகிறது சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாணத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை கலாவாச்சு அப்படின்னா நேரம் தவறிட்டது. சூரியன் உதிச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி எழுமி, நாங்கள் எல்லாருக்கும் அந்த ஹதீஸ் தெரியும், யுத்தத்துக்கு போயிட்டு வர சந்தர்ப்பத்தில் பாங்கு சொல்லி இக்காம சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. ஜமாத்துடைய தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்கிறது இது சுன்னத்தே முஅக்கதா அலல் கிஃபாயா. அலல் கிஃபாயான்னு சொன்னால் யார் ஒருத்தர் சொன்னால் போதும், ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தனித்தனி ஒவ்வொருத்தர் தொழுகிறாங்கன்னு சொன்னால் ஃபர்லான தொழுகையில் அது சுன்னத்தை ஐனியா. சுன்னத்தை ஐனியாண்டா ஒவ்வொருத்தருக்கும் பாங்கு சொல்லி இக்காம சொல்லி தொழுகிற சுன்னத்தை. இது இஸ்லாத்துடைய பகிரங்கமான அடையாளங்களில் ஒன்றுதான் அதானும் இக்காமத்தும். இதை ஷரியத்தாக்கப்பட்டதுக்கு ஆதாரமாக குர்ஆனில் ஹதீஸில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜுமுஆல சொல்கின்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமுஅத்தி ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஜும்மாவுடைய தொழுகைக்காக, ஜும்மாவுடைய தினத்தில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் அல்லாஹுடைய திக்ரின் பக்கம், அந்த வணக்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டுடுங்க. இதே மாதிரி சுன்னத்தில் ஹதீஸில் ஆதாரமாக புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருது, இதா ஹதரத்து ஸலாத்து ஃபல்யுஅத்தின் லக்கும் அஹதுக்கும். தொழுகை நேரம் வந்துட்டா உங்கள் ஒருவர் அதான் சொல்லட்டும், வல்ய உம்மக்கும் அக்பருக்கும், உங்களை பெரியவங்க இமாமத் செய்யட்டும். இது புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆன் ஹதீஸில் அதானுக்கு நிறைய இன்னும் ஆதாரங்கள் இருக்கின்றது. அப்போ அதான் ஷரியத்தில் ஆகமாக்கப்பட்டது, சுன்னத்தாக்கப்பட்டது ஹிஜ்ரி 1வது ஆண்டில். மக்கள் இருக்கும் வரைக்கும் அதான் ஒன்று இருக்கல்ல. மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு சில நாட்கள், சில மாதங்கள் அதான் ஒன்று இருக்கல்ல. அப்போ தொழுகை நேரம் வந்தாப்பில் என்ன செய்வாங்கண்டா, முஸ்லீம்கள் நேரத்தை எப்படி நாங்கள் தொழுகையிட நேரங்கள் முன்னாடி வந்திருக்குது, சூரியனை வச்சு தொழுகை நேரத்தை கணப்பிடுறது, மேகங்களை வச்சு கணப்பீடு செய்கிறது. அப்போ அதை வச்சு அந்த நேரங்களை பார்த்து சஹாபாக்கள் வருவாங்க ஒரு கெஸ்ஸிங்கில். இப்போ லொஹராக இருக்கும், இப்போ அசராக இருக்கும், இப்போ மக்ரிபாக இருக்கும், அப்படி வருவாங்க. ஆனால் சில நேரத்தில் முன்னாடி வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. சில நேரத்தில் இப்போ மேகமூட்டங்கள் இது மாதிரி நிலைமையில் சில நேரத்தில் வருவாங்க, ஜமாத் முடிஞ்சிருக்கும். இது மாதிரி நிலைமையில் இருந்ததுனால சஹாபாக்கள் தங்களுக்கு பேசி கொண்டாங்க, நாங்கள் நசரானிகள் அவங்களோட தொழுகைக்காக வேண்டி கிறிஸ்தவர்கள் அதாவது ட்ரம் மாதிரி ஒன்று, ரபான்னு சொல்கிறோமே, அது மாதிரி ஒன்றில் அடித்து சத்தம் அழைச்சி மக்கள் அழைப்பாங்க. இந்த ட்ரம்மில் அடிக்கும் பொழுது மக்களுக்கு வழங்கும் தொழுகை நேரமாகிட்டு நாங்கள் வருவாங்க. இதே மாதிரி யஹூதிகள் பூக்குன்னா அந்த ஊதுகுழல் ஊதுவாங்க, தொழுகை நேரம் வரும்பொழுது அதை பார்த்து வருவாங்க. மஜூசியல் நெருப்பை மூட்டுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அதை செஞ்சு கொண்டா நல்ல விஷயமா இருக்குமேண்டி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒன்றை ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பிறகு அன்றைக்கு மஷூரா ஒரு முடிவு உண்டாகலை. அதுக்கு முன்னாடி சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, நாங்கள் ஒருத்தர் அனுப்பி தொழுகை நேரமாச்சு வாங்களேன்னு கூப்பிட்டா சரியில்லையான்னு கேட்டாங்க. அதுவும் நல்லண்டுப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. பஜாரில் போய் சொல்லுவாங்க, தொழுகை நேரமாயிட்டு பள்ளிக்கு வாங்கன்னு. இது புகாரி முஸ்லீமோட ரிவாயத். இதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் இப்போ என்ன செய்வோம், இதுவும் சிரமமான காரியம் என்று சொல்லி மஷூரா பண்ண நேரம் தான் ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்படல. அன்றைக்கு இரவில் ஒரு சஹாபி ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவங்க கனவுல காண்றாங்க, ஒருத்தர் ஊதுக்குழல் எடுத்துகிட்டு போகிறாரு. அதை கேட்குறாங்க, இதை தாங்களே. அப்போ எதுக்குன்னு கேட்குறாங்க, இல்லை இப்படி தொழுகையை கூப்பிட்றதுக்கு. அவன் சொன்னால் இதை விட சிறந்ததும் நாங்கள் சொல்லித்தாரோம்னு சொல்லி நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக சொல்கிறேன். பாங்க சொல்லி கொடுத்தாங்க.
பாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், இந்த அதான முழுமையாக அவங்க சொன்னாங்க. உடனே கனவுல விழிச்சாங்க. விழிச்ச உடனே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை சொன்னாங்க, யார் ரசூல் நான் இப்படி கனவுண்டு கண்டேன். அதோட கொஞ்ச நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரமாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, நீங்கள் பிலால் ரலியல்லாஹு தனக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுங்க, அவர் அந்த அதான் சொல்லட்டும். இப்போ அவங்க சத்தமாக அதான் சொல்லும்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வேஷ்டியை லொங்கி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாங்க. சொன்னாங்க, யார் ரசூல் நான் இந்த கனவு கண்டேன். சொன்னாங்க, நீங்கள் கண்டீங்க, ஆனால் அவர் முந்திக் கொண்டார். அந்த சஹாபிட பேரை சொல்லி சொன்னார், ஜெயித் உங்களை விட முந்திக் கொண்டார், அவர் வந்து சொல்லிட்டார். ஹைர். அப்போ அதானுடைய வார்த்தைகள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வார்த்தைகள் இருக்குது. இதை நாங்கள் வலிமையாக கேட்கக்கூடிய வார்த்தைகள். இதோட இகாமத்தில் 2 வார்த்தை கது காமத்து சலா கது காமத்து சலா கூட்டிக்கொள்ளணும். ஃபஜ்ருடைய அதானில் அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் என்று ஹய்யால் அல் ஃபலாஹ்க்கு பின்னாடி சொல்லப்படும். இதெல்லாம் புகாரி முஸ்லிமோட ரிவாயத்தில் சஹீஹான ஹதீஸில் வந்து வார்த்தைகள். அடுத்தது அதான் சொல்லத்துக்கு சில நிபந்தனை இருக்குது, அதான் நிறைவேறன்னு சொன்னார். அதில் முதலாவது அதான் சொல்லக்கூடியவர் முஸ்லீமாக இருக்கணும். காஃபிர் அதான் சொன்னால் அதான் நிறைவேறாது. ஏண்டா அதான் ஒரு இபாதத் காஃபிரை கொண்டு நிறைவேறாது. அப்போ ஒரு காஃபிரி அதான் சொல்லிட்டாருண்டா அந்த அதானை வச்சு தொழ முடியாது. அப்போ ஒரு முஸ்லீம் அதுக்கு பிறகு அதான் சொல்லி ஆகணும். இதே மாதிரி அதான் சொல்லக்கூடியவங்க தமீஸ் உள்ளவங்களாக இருக்கணும், பகுத்தறிவு உள்ளவங்களாக இருக்க வேண்டும். ஆனால் சின்ன பொடியமார்கள் அதான் சொன்னால் ஒரு 4-5 வயசு பொடியமார் அது அதான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏண்டா அவங்க இபாதத்துக்கு தகுதி அவங்களுக்கு இன்னும் இல்லை. அடுத்தது நேரம் அறிந்து அதான் சொல்ல வேண்டியிருக்கு என்பதனால அவங்க நேரம் அறிய மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய அதான் நிறைவேறாது. பெரியவங்க தான் அதான் சொல்லணும். அடுத்து ஆணாக இருக்க வேண்டும். பெண்கள் ஆண்களுக்கு இமாம் ஜமாத் ஆண்கள் இமாம் ஜமாத்தை தொழும்போது ஒரு பெண் அதான் சொன்னால் அது நிறைவேறாது. இதே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு இமாமாக நிற்க முடியாது. அடுத்து அதானுடைய வார்த்தைகளை தர்த்தீபாக சொல்லணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த தர்த்தீப் இருக்கே அதை முறையாக சொல்லணும், மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. என்ன சொன்னால் ஹதீஸில் பல சஹாபாக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா உம்மி மக்தூம், இதே மாதிரி அபு மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லாருடைய வார்த்தையும் இந்த ஹதீஸில் வந்து இப்படித்தான், வேறு வித்தியாசம் வந்து கிடையாது. இதே தர்த்தீபாக சொல்லணும். அடுத்து தொடர்படியாக சொல்லணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த பகுதிகள் அது கூடாது. ஒரு இடைவெளி பெருசாக வரக்கூடாது. ஒரு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறது, கொஞ்சம் டைம் எடுக்கிற பிரச்சனை இல்லை, நீண்ட இடைவெளி வரக்கூடாது. அடுத்தது இமாம் ஜமாத்தா தொழுறதுக்கான அதான் சொல்லப்பட்டா ஒன்றுக்கு தனியாக தொழுறதுக்கு அதான் அவர் மெதுவாக சொல்லிக்கொள்வார், தனக்கு கேட்குற மாதிரி. இமாம் ஜமாத்துக்காக அதான் சொல்லும் பொழுது சத்தமாக அதான் சொல்லுவார். இதே மாதிரி ஜமாத்தாக ஒரு பள்ளியாசலில் ஜமாத் தொழுகை நடைபெறலை, நேரம் பாஸ் ஆகி கொஞ்சம் பேர் வராங்க, அந்த ஜமாத் நடைபெறாட்டியும் அவங்க சத்தமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏற்கனவே ஜமாத் நடைபெற்றுட்டுண்டா 2வது அதான் சொல்லும் பொழுது மெதுவாக அதான் சொல்லுவாங்க. என்றால் சத்தமாக சொல்லும் பொழுது மக்களுக்கு சந்தேகம் உண்டாகும், அடுத்த தொழுகை நேரம் வந்துச்சோண்டு கூட இடம்பாட்டு இருக்கும் என்பதனால சத்தமாக சொல்ல மாட்டாங்க, மெதுவாக தான் சொல்லிக்கொள்வாங்க. அது அடுத்தது பள்ளிவாசலில் தான் அதான் சொல்லி தொழுண்ட கட்டாயம் இல்லை. இப்போ பாட்டுகளை தொழ வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அல்லது கடைகளில் வேறு பகுதிகளில் அங்கேயும் அதான் சொல்லி தொழணும். அதுக்கு ஆதாரமாக புகாரி ஷரீஃபில் ரிவாயத் வருது. ஹதரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இன்னி அராக்க துஹிபுல் கானம வல் பாதியா, நீங்கள் அதிகமாக ஆடை விரும்புகிற மாதிரி ஆடு மேய்க்கிற வேலை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டு இப்போ பள்ளிவாசல் விட்டு தூரமான பகுதிக்கு ஊரை விட்டு வெளியே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழுகை நேரம் வந்தால் நீங்கள் அதான் சொல்லி சத்தமாக தான் சொல்லி நீங்கள் தொழுவீங்க. ஏனென்றா முஅத்தினுடைய சத்தம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ ஜின்கள் மனித வர்க்கம் எந்த வஸ்துக்களும் அந்த சத்தத்தை கேட்டால் இல்லா ஷஹித லஹு யௌமுல் கியாமா, அந்த உயிரினங்கள் உயிரில்லாத வஸ்துக்கள் அனைத்தும் அவருக்காக வேண்டி கியாமத்துடைய நாளையில் சாட்சி சொல்லும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களுடைய இமாம் ஜமாத்தாக இருந்தால் அவங்களுக்கு அதான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா பெண்கள் தங்களுடைய சத்தங்களை உயர்த்தி பேசுறது இதன் மூலமாக ஃபித்னாக்கள் உண்டாக சந்தர்ப்பம் இருக்கிறதுனால அவங்க சத்தமாக அதான் சொல்லக்கூடாது, அதானும் கிடையாது. ஏன்னா அதாண்டு வரும்பொழுது பொதுவாக சத்தம் போட்டு தான் சொல்கிறது என்பதனால பெண்களுக்கு அதான் இல்லை. ஆனால் பெண்கள் ஜமாத் நடத்துகிறாங்கண்டா இக்காமத் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இக்காமத் சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வந்திருக்கவங்களுக்கு தான். ஆனால் மெதுவாக சொன்னாலும் போதும், இக்காமத் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த நேரம் நிபந்தனைகள் ஒன்று தான், நேரம் நுழைஞ்சிருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஹதரத்தி ஸலாத் ஃபல்யுஅذின் லக்கும் அஹதுக்கும். புகாரியுடைய ரிவாயத்தில் என்ன வந்துச்சு, தொழுகை நேரம் வந்துட்டா
நீங்கள் பாங்க சொல்லுங்கிறதான் சொன்னாங்க. அதனால் சுபஹுடைய தொழுகையை தவிர வேற எந்த தொழுகைக்கும் நேரம் வருவதற்கு முன்னாடி அதான் சொன்னால் அதான் நிறைவேறாது. உதாரணமாக இப்போ இஷா 8 மணிக்கு உதாரணமாக நேரம் தொடங்குதுன்றா 8 மணிக்கு தான் அதான் சொல்லணும். 7:40 7:50க்கு அதான் சொன்னால் நேரத்துக்கு முன்னாடி அந்த அதான் நிறைவேறாது. 6:40க்கு இஷா தொடங்குதுன்றா 6:40க்கு பிறகு தான் அதான் சொல்லணும். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மட்டும் இரவுடைய பாதி கழிஞ்சத்துக்கு பிறகு அதான் சொல்றதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, அனுமதி இருக்குது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மட்டும் இரவுடைய பாதி கழிஞ்சத்துக்கு பிறகு அதான் சொல்லலாம். அதானுக்கு சில சுன்னத்துகள் இருக்கின்றது. அதில் ஒன்று முஅத்தின் கிபிலாவை முன்னோக்கி அதான் சொல்லணும். வேண்டிய திசையில் அதான் சொல்லலும், ஆனால் சுன்னத்தான முறை கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி அதான் சொல்றது. அடுத்தது சிறு தொடக்கு பெருந்தொடக்கை விட்டும் சுத்தமாக இருக்கணும். ஒளி செஞ்சு கொண்டு இருக்கணும். குளிப்பு கடமையாக இருந்தால் குளிச்சிருக்கணும். உது இல்லாமல் அதான் சொல்றது ஹராம் அல்ல, மக்ரூ. இதே மாதிரி குளிப்பு கடமையான ஒருவர் என்ன அதான் பள்ளிவாசலுக்குள்ள தான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆரம்ப காலங்களில் பள்ளிக்கு வெளியே தான் உயர்ந்த இடங்களில் அதான் சொல்லி கொண்டிருந்தாங்க. பள்ளிக்கு வெளியே ஒருத்தர் அதான் சொல்லாரு குளிப்பு கடமையானவர் என்றால் அதான் நிறைவேறும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான மக்ரூஹ், அது ஹராத்துக்கு நெருக்கமானது. என்ன குளிப்பு கடமையான ஒருத்தர் ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கரிஹ்தன் அதுக்குரல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல இல்லா துஹ்ரின், சுத்தம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பேரை சொல்ல நாம் வெறுக்கிறேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பேர் அதான் மிகப்பெரிய தாவத், அதானோட உதுவோட சொல்லப்பட வேண்டும். அடுத்து நின்று கொண்டு அதான் சொல்லணும். உட்கார்ந்து சொன்னால் நிறைவேறும், ஆனால் சுன்னத்து நின்று கொண்டு அதான் சொல்லது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா பிலால் கும் ஃபனாதி லிஸ்ஸலா, எலும்பி அதான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உட்கார்ந்து சொல்லத்துக்கு முறை இல்லை. அடுத்தது ஹய்யால ஸலா என்று சொல்லும் பொழுது வலது பக்கம் திரும்பணும். கிபிலா முன்னோக்கி சொல்லுவார். கழுத்தை மட்டும் திருப்பார், நெஞ்சு அல்ல, கழுத்தை மட்டும் வலது பக்கம் திருப்புவார். ஹய்யால் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது இடது பக்கம் திருப்புவார். அடுத்து அதானுடைய களிமாக்களை கொஞ்சம் நீட்டி சொல்லணும். அடுத்து நிறுத்தி சொல்லணும். அவசரமாக இக்காம சொல்ல மாதிரி அவசரமாக சொல்லி முடிக்கக்கூடாது. என்றால் அதான் இருக்கிறதே வராத மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டி சொல்லணும். அடுத்தது தர்ஜி, அதான்ல தர்ஜி சுன்னத். தர்ஜி என்று சொல்றதே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இது ரெண்டும் சொல்லும் பொழுது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்குள்ள மெதுவாக இருக்க அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சத்தமாக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். திரும்ப ரெண்டாவது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது மெதுவாக சொல்லிட்டு திரும்ப சத்தமாக சொல்லணும். இதுவும் ஹதீஸில் வருது. அபு மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த முஸ்லீம் ஷரீஃபில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மெதுவாக சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு சத்தமாக சொல்லுவாங்க. அடுத்தது ஃபஜ்ருடைய ஆதானில் ஹையா கத் காம் அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் 2 தடவை சொல்றது இதுவும் சுன்னத்து. இது அபூதாவுத் ரிவாயத்தில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் பாங்குக்கு ஃபஜ்ருடைய ஆதானில் ஹையாலல் ஃபலாஹ்க்கு பின்னாடி அது காமத்து ஸலா 2 தடவை சொல்லிக்கணுங்க. சுன்னத்து. யாராவது விடுபட்டால் அதான் நிறைவேறிடும், திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது முஅத்தின் அழகான சத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதான் இருக்கிறதே இது தொழுகைக்காண்டி மக்களுக்கு அழைக்கிறதாக இருக்கிறதுனால மக்கள் அந்த சத்தத்தை கேட்டு அழைப்பு கொடுக்கறதுக்கு அது காரணமாக அமையும் என்பதனால் அழகான சத்தமாக இருந்தால் நிச்சயம் நல்லது. அதனால தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா கனவை கண்டவங்க அவங்களுக்கு பாங்க சொல்லும்படி சொல்லலை. நீங்கள் கும் மா பிலாலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவருக்கு சொல்லிக் கொடுங்க, அவர் சொல்லட்டும். ஃபைன்னும் ஹந்தா சௌத்தம் மின்க, ஏனென்றால் அவர் உங்களை விட சத்தம் உயர்ந்தவர், அழகான சத்தம் உள்ளவர், அதனால் அவருக்கு அதான் சொல்லுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து முஅத்தின் கொஞ்சம் மக்களுக்கு மத்தியில் அறிமுகமானவராகவும் நல்லவராகவும் அஹ்லாக் நற்குணமுள்ளவராக இருக்க வேண்டும். தொழுகை நேரங்கள் அறிந்தவராக இருக்கணும். ஏன்னா அவர் கூப்பிடுறாரு, மோசமான ஒரு மனிதர் அழைக்கும் பொழுது மக்கள் வர மாட்டாங்க. அதனால முஅத்தின் கொஞ்சம் பொருத்தமான அழகான சத்தமுள்ள ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும். அடுத்து அதான பாட்டுகள் மாதிரி அதை அலங்கரித்து நீட்டி வளைச்சி சொல்றதை மார்க்கத்தில் விரும்பத்தக்க காரியம், அது மக்ரூஹ். அதான் அழகாக சொல்லணும், அதே நேரத்தில் பாட்டு அமைப்பில் அதை சொல்றது மக்ரூஹ். இதே மாதிரி ஃபஜ்ருடைய அதான் 2 முஅத்தின் இருந்தால் சிறந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் 2 பேர் அதான் சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவுல அதாவது நடுநிசையில் அதான் சொல்லுவாங்க. சொன்னாங்க நோன்பு காலங்களில் பிலாலுடைய அதானை கேட்டு நீங்கள் சாப்பிட்றத நிறுத்த வேணும், அவர் நடுநிசையில் சொல்லுவார். ஆனால் உம்மி மக்தும் உம்மி மக்துமுடைய அதானை கேட்டால் நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்க, ஏனென்றால் அவர் ஃபஜ்ர் இதயமாகும் பொழுது தான் அதான் சொல்லுவார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் தஹஜ்ஜுதுக்கு ஒரு அதான், இதே மாதிரி ஃபஜ்ருக்கு ஒரு அதான்,
2 அதான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது, அதுவும் சுன்னத்து. அடுத்தது பாங்க கேட்குறவங்க அமைதியாக இருக்கிறதும் சுன்னத்து. அமைதியாக முஅத்தின் சொல்லதை அப்படியே கவனமாக கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் சொல்கிற மாதிரி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் ஹய்யால ஸலாஹ் ஹய்யால் ஃபலாஹ் அது ரெண்டும் சொல்லும் பொழுது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வெற்றியின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்கன்னு கூப்பிடப்படுது. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய உதவியை தவிர வேற யாராலே முடியாது என்று தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்படியும் எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. அப்போ அதானுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த விதத்தில் நாங்கள் பதில் சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்து யார் இவ்வாறு அதானுக்கு பதில் சொல்கிறாங்களோ உள்ளத்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஹலல் ஜன்னா, அது சொர்க்கம் நுழைவார். ஹய்யால் அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் என்று ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படும் பொழுது சதக்த வ பரர்த்த, நீங்கள் உண்மை சொல்லிட்டீங்க, நல்ல காரியத்தை செஞ்சீங்க என்று சொல்வது சுன்னத்தை. அடுத்து பாங்குக்கு பின்னாடி துவா செய்ய வேண்டும். பாங்குக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத்து சொல்லிட்டு, ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடிக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னது பிறகு முஹம்மது ரசூலுன்னு சொல்லக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு முஅத்தின் சொன்னோன்னே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன மீது ஸலவாத்து சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த சுன்னத்தான துவா இருக்குது, பாங்குடைய துவா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் வசீலத்துல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூத் அல்லது வஅத்தா இன்னக லா துக்லிஃபுல் மியாத். இந்த துவா இருக்கு அல்ல வஅத்தா வரையும் இதான் சஹியான வார்த்தைகள். இந்த துவா ஓதினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு என்னுடைய சிஃபாரிசு கடமையாகிவிட்டது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு சில ஒழுக்கங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வாரங்களை பார்ப்போம். நாளைக்கும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இதில் ஏதாவது விளங்காத விஷயங்கள் இருக்குதா? இந்த பாட்டரில் தொழுகிற நேரம் அதான் சொல்லி தொழணும் சுன்னத்து. எங்களோட கம்ப்யூட்டரில் இப்போ ஃபோன்லாம் அதான் சொல்லி அதை லேட் பண்ணுவோம். இல்லை அதான் சொன்னேன், அதான் நாங்கள் தான் சொல்லணும். நாங்கள் முஸ்லீம் தொழில் சுன்னத்து. இப்போ பள்ளிகளில் அதான் சொல்கிற நேரம் சொல்கிறோம், நாங்கள் வீட்டில் தொலை வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அப்பயும் நாங்கள் சொல்லி அதை சொல்லணும். அதான் சொன்னால் இப்போ வயலில் வச்சு கூட வாங்க சொல்லி காம சொல்லி தொலை சொன்னாங்க. அதை ஆடு மேய்க்கக்கூடிய இடத்துங்கள் கூட. வேற முடிச்சுக்கோமா? கடுமையான மலைகளில் சந்தோஷம் வச்சுக்கும் அப்படின்ற ஒரு சரியான ஓ இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பாடத்தில் வரும். அது அதான் சொல்லுது. சொல்ல பேரு அது விதத்தது ரசூலுல்லாஹ்வுடைய அன்புல செய்கிறாங்க. நான் சஹாபாக்களோ யாரும் செஞ்சதாக இல்லை. அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது சுன்னத்தல்ல, சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு செயல். எதுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அதே சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத். சரி இன்ஷா அல்லாஹ். வேறு ஏதாவது